நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் அறங்காவலர் ரகுநாத குமாரதாஸ் மாப்பான முதலியாரின் பூதபுடல் அஞ்சலிக்காக அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை உயர்வு, வெளியான அறிவிப்பு. ரிசார்ட் விடுதலை குறித்து சபாநாயகருக்கு சென்ற கடிதம். உளநல ஆரோக்கிய தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு கல்லடி பாலத்தின் வாவியை நீந்தி கடந்த இளைஞன். ரகுநாத குமாரதாஸ் மாப்பான முதலியாரின் ஆத்ம சாந்திக்காக சிதம்பரம் தெற்கு கோபுரத்தில் மோட்ச தீபம் ஏற்றப்பட்டது. உரமின்றி விவசாயம் செய்ய முடியாது, வீதிக்கு இறங்கிய விவசாயிகள். இலங்கையில் துப்பாக்கி வைத்திருப்போருக்கு பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள அவசர அறிவிப்பு, வழங்கப்பட்ட காலக்கெடு. 6 மாகாணங்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யும், வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிப்பு. விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் பகிரங்கப்படுத்திய அமைச்சர். ரகுநாத குமாரதாஸ் மாப்பான முதலியாரின் இழப்பு ஈடு செய்ய முடியாதது, பிரதமர் மஹிந்த இரங்கல். முதலமைச்சர் பதவிக்காக பாராளுமன்ற பதவியை துறக்கும் மூவர். உலமா சபை இதுவரை பதிலளிக்காமை பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது, பொதுபல சேனா தெரிவிப்பு. கிளிநொச்சி வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை கூடத்துக்குள் வாள்வெட்டு தாக்குதல். விலை அதிகரிப்பை தடுக்க அமைச்சரவை எடுத்துள்ள அதிரடி முடிவு. அமைச்சர் நாமல் தலைமையில் யாத்திரை செல்லும் பிக்குகள் குழு. இலங்கையை விட்டு வெளியேறுவதற்காக வரிசையில் நிற்கும் இளைஞர் மற்றும் யுவதிகள். மக்களின் சாப்பாட்டின் அளவை தீர்மானிக்கும் அளவிற்கு ஆட்சி நடக்கின்றது, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் சீற்றம். நாட்டு மக்களுக்கு வைத்தியர் விடுக்கும் எச்சரிக்கை. நேற்றைய தினம் சிவபதமடைந்த ரகுநாத குமாரதாஸ் மாப்பான முதலியாரின் பூதவுடல் நல்லூரில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இதன்போது அவருடைய உடலுக்கு பொதுமக்களும் அரசியல்வாதிகளும் முக்கியஸ்தர்களும் அஞ்சலி செலுத்திய நிலையில் 11:30 மணியளவில் இறுதி ஊர்வலம் அவரது இல்லத்திலிருந்து ஆரம்பித்து செம்மணி இந்து மயானத்தை அடைந்தது. வழிநெடுகிலும் பொதுமக்கள் வீதிகளில் நின்றவர்கள் அஞ்சலி செலுத்தியதுடன் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சுகாதார நடைமுறைப்படி பொதுமக்களின் பங்கேற்புடன் ஆரவாரங்கள் எதுவுமின்றி மிகவும் அமைதியான முறையில் இறுதி ஊர்வலம் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
நாடு திறக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் கோவிட் தொற்றை மறந்து செயற்படும் நிலைமையை காண முடிவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் கமல் பெரேரா தெரிவித்துள்ளார். டிசம்பர் மாதத்தில் நாட்டில் வசந்த காலத்தை கொண்டு வருவதற்காக மக்கள் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவது முக்கியம் என குறிப்பிட்டுள்ளார். இன்று சிலர் தங்களுக்கு வழங்கப்பட்ட சுதந்திரத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும் சூழ்நிலையை பார்க்க முடிகின்றது. கோவிட் தொற்றினை மறந்துவிட வேண்டாம். இன்றும் 600 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுகிறார்கள். இந்த நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு சுகாதார பிரிவினர் மிகவும் போராடுகின்றனர். மக்கள் இந்த நேரத்தில் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். சரியான முறையில் முகக்கவசம் அணிந்து பயணிக்க வேண்டும். சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும். கோவிட் தொற்று முடிவுக்கு வந்துவிட்டதென நினைத்து செயற்பட்டால் டிசம்பர் மாதமளவில் மற்றுமொரு அலை ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். மக்களின் சாப்பாட்டு அளவினை கூட அரசாங்கம் தீர்மானிக்கும் அளவுக்கு தற்போதைய நிலைமை மாறியுள்ளதாகவும் வரிசையில் நிற்கும் ஜுகம் மற்றும் நிவாரணத்தை நோக்கிய ஜுகம் உருவாகியுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். தற்போது பால்மா எடுப்பதற்கு பெற்றோர் வரிசையில் நிற்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளதாக அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் சீமேந்து, கோதுமை மா, பேக்கரி உற்பத்தி பொருட்கள் என படிப்படியாக ஒவ்வொரு பொருட்களின் விலைகளும் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சமையல் எரிவாயு மற்றும் கோதுமை மாவின் விலை அதிகரிக்க உள்ள நிலையில் பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி 20% இவ்வாறு விலை அதிகரிப்பை மேற்கொள்வதற்கு பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி தேநீர் ஒன்றின் விலை 25 ரூபாவா வரையிலும், பால் தேநீர் ஒன்றின் விலை 50 ரூபாய் வரையிலும் ஏனைய பேக்கரி சிற்றுண்டி பொருட்களின் விலைகளையும் அதிகரிக்க எதிர்பார்த்துள்ளதாக பேக்கரி உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீன் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் 42 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்தனவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர். பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு தடுப்பில் வைக்கப்பட்டுள்ள ரிசாட் பதியுதீன் மீது உள்ள குற்றச்சாட்டு என்ன என்பதை சபைக்கு அறிவிக்கும்படியும், குற்றச்சாட்டு இல்லாவிட்டால் அவரை உடனடியாக விடுதலை செய்யுமாறும் கோரி கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. உலக உளநல ஆரோக்கிய தினம் அக்டோபர் 10 அனுஷ்டிக்கப்படுகின்றது. இந்த தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு கல்லடி பாலத்தின் அருகிலுள்ள பாவியை இளைஞர் ஒருவர் நீந்தி கடக்கும் நிகழ்வு நேற்று சனிக்கிழமை இடம்பெற்றது. மட்டக்களப்பைச் சேர்ந்த 20 வயதுடைய அமலநாதன் சஞ்சீவன் எனும் இளைஞனை இவ்வாறு கல்லடி பாலத்தின் மட்டக்களப்பு நகர் பக்கமாக இருந்து கல்லடி பக்கமாக நீந்தி சென்று உடலுள்ள ஆரோக்கியம் தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார். மேற்படி இளைஞன் நீந்துவதற்கான நடவடிக்கைக்கு ஆரம்பத்தில் போலீசார் அனுமதி மறுக்கப்பட்டதுடன் பின்னர் பாதுகாப்பு உள்ளிட்ட முன்னாயுத்தங்களை பரிசீலனை செய்த பின்னர் போலீசார் அனுமதித்தனர். தற்போதைய கோவிட் தொற்று காலத்தில் அனைவரும் உளநலத்தையும் உடல் நலத்தையும் பேண வேண்டும் எனவும், இதுவரை கல்லடி பாலத்தில் சுமார் 30 பேர் குதித்து தற்கொலை செய்துள்ளதாகவும், இவ்வாறான தவறான சம்பவங்கள் இனிமேலும் இடம்பெறக்கூடாது எனும் தகவலை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த சர்வதேச உளநல ஆரோக்கிய தினத்தில் அனைவருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாகவே இந்த நீச்சல் நடவடிக்கையினை தான் மேற்கொண்டதாக அமலநாதன் சஞ்சீவன் தெரிவித்துள்ளார். நல்லூர் கந்தசுவாமி ஆலய அறங்காவலர் குகஸ்ரீ குமாரதாச மாப்பான முதலியாரின் ஆத்மா இறைவன் திருவடி சேர பிரார்த்தனை செய்து தில்லை சிதம்பரம் ஆலய தெற்கு கோபுரத்தில் மோட்ச தீபம் ஏற்றப்பட்டுள்ளது. 2022 ஆண்டுக்கான துப்பாக்கி அனுமதி பத்திரங்களை புதுப்பிப்பதற்கான திகதிகளை பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. இதற்கமைய 2021 ஆண்டு டிசம்பர் 1 முதல் 2022 ஆண்டு பிப்ரவரி 28 வரையிலான காலப்பகுதிக்குள் துப்பாக்கி அனுமதி பத்திர உரிமையாளர்கள் மற்றும் நிறுவனங்கள் 2022 ஆண்டுக்கான தங்கள் துப்பாக்கி அனுமதி பத்திரங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். துப்பாக்கி அனுமதி பத்திரம் பெற்றுக்கொள்வதற்காக வழங்கப்பட்ட காலக்கெடு முடிவடைந்த பின்னர் துப்பாக்கி அனுமதி பத்திரத்தை புதுப்பிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட மாட்டாது என பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. இதேவேளை புதுப்பிக்கப்படாத துப்பாக்கி அனுமதி பத்திரத்தை உடைய துப்பாக்கியினை தன்வசம் வைத்திருப்பது துப்பாக்கி கட்டளை சட்டத்தின் 22வது சரத்துக்கமை தண்டனைக்குரிய குற்றமாகும். இரசாயன உரமின்றி விவசாயம் செய்ய முடியாதென தெரிவித்து விவசாயிகள் வீதிக்கு இறங்கியுள்ளனர். ஹிங்குரான் கோட்டையில் உரம் இல்லாததை கண்டித்து நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அதில் பங்கேற்ற விவசாயிகள் தங்கள் கருத்துக்களை ஆவேசமாக பகிர்ந்து கொண்டனர்.
ரசாயன உரங்கள் இல்லாமல் விவசாயம் செய்ய முடியாது எனவும், விவசாயிகள் தேவையில்லாமல் உரத்தை பயன்படுத்துவதில்லை எனவும் விவசாயிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதே நேரத்தில் தற்போதைய ஆட்சியாளர்களின் செயற்பாடு தொடர்பிலும் விவசாயிகளால் கடுமையாக விமர்சனம் செய்யப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல், வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. காங்கேசன்துறையிலிருந்து புத்தளம், கொழும்பு மற்றும் காலி ஊடாக கம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளில் கடற்பரப்பின் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது எனவும், நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளின் சில இடங்களிலும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசுவதுடன் காற்றின் வேகம் மணத்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும். புத்தளத்திலிருந்து காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையான கடற்பரப்புகளும் மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. புத்தளத்திலிருந்து காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையான கடற்பரப்புகளும் மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் எனவும், நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக உள்ளார் என வாகன ஒழுங்குறுத்துகை, பேருந்து போக்குவரத்து சேவைகள், புகையிரத பெட்டிகள் மற்றும் மோட்டார் வாகன கைத்தொழில் இராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களுக்கு அண்மையில் ஜனாதிபதி அழைப்பு விடுத்த விடயம் தொடர்பில் தனது நிலைப்பாட்டை பகிரங்கப்படுத்த ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் மிச்சல் பாச்லெட் தவறியுள்ளார் எனவும், இது தொடர்பில் என்ன நினைக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பப்பட்ட போது அதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமில்லை எனவும், ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக உள்ளார் என்பது தெளிவாகின்றது என தெரிவித்துள்ளார். பிரிவினை என்ற நிகழ்ச்சி திட்டத்திலேயே அவர்கள் தொடர்ந்தும் இருப்பதால் புலம்பெயர்ந்து வாழ் தமிழர்களுடன் மேற்கொள்ளப்படக்கூடிய சாதகமான விடயங்களை அவர்கள் விரும்பவில்லை. உண்மையில் இதில் எதுவும் புதிய விடயம் இல்லை என அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். 2022 ஆண்டின் முற்பகுதியில் மாகாண சபை தேர்தல் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அந்த தேர்தலில் போட்டியிடுவதற்காக தற்போது பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ள உறுப்பினர்கள் 3 ராஜினாமா செய்வார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் கட்சி தலைமைகளுக்கு முன்கூட்டியே அவர்கள் அறிவித்துவிட்டனர் எனவும், மாகாணம் முதலமைச்சர் பதவியை இலக்கு வைத்தே அவர்கள் களமிறங்க உள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது. பதுளை, புலனறுவை மற்றும் குருநாகல் மாவட்டங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் 3 மாகாண சபை தேர்தலில் போட்டியிட உள்ளனர். அதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஒருவரும் சவாலை ஏற்று மாகாண முதலமைச்சர் பதவிக்காக போட்டியிடுவார் என தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை இராணுவத்தின் 72வது ஆண்டு நிகழ்வினை முன்னிட்டு 567 இராணுவ அதிகாரிகள் 10,368 வீரர்களுக்கும் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பதவி நிலை பிரதானியும் இராணுவ தளபதியுமான ஜெனரல் சபேந்திர சில்வாவின் பரிந்துரையின் அடிப்படையில் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவினால் இந்த பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி மேஜர் ஜெனரல் அந்தஸ்துக்கு 8 சிரேஷ்ட பிரிகேடியர்களும், பிரிகேடியர் பதவிக்கு 17 கர்னல்களும், கர்னல் பதவிக்கு 42 லெப்டினன்ட் கர்னல்களும்,
60 மேஜர்கள் லெப்டினன்ட் கர்னல் பதவிக்கும் தரம் உயர்த்தப்பட்டுள்ளனர். 256 கேப்டன்கள் மேஜர் பதவிக்கும் 10 லெப்டினன்ட்கள் கேப்டன் பதவிக்கும் தரம் உயர்த்தப்பட்டுள்ளனர். இது தவிர மேலும் பல பதவி உயர்வுகள் அக்டோபர் 10 72வது இராணுவ தினத்தை முன்னிட்டு பதவி உயர்வு பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நல்லூர் கந்தசுவாமி தேவஸ்தானத்தின் 10வது நிர்வாக அதிகாரி குகஸ்ரீ குமாரதாச மாப்பான முதலியார் சிவபதம் அடைந்துள்ள நிலையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இரங்கல் தெரிவித்துள்ளார். அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் தனது இரங்கலை பதிவு செய்துள்ளார். அந்த அறிக்கையில் இலங்கை திருநாட்டில் சமய சகவாழ்விற்கு ஆதாரமாக இருக்கும் ஒரு கோயில் நல்லூர் கந்தசுவாமி கோயில் எனவும் இங்கு இனமத பாகுபாடு பாராட்டப்பட்டு யாரும் கண்டதில்லை. இறைவன் சந்நிதியில் அனைவரும் ஒன்றே என்ற உண்மையை நாம் இங்கு காண முடியும் எனவும் நம் தாய் திருநாட்டின் உலகறிந்த அடையாளம் இந்த பெருமைமிகு ஆலயம் அருள் ஒளி வீசும் அற்புத ஆலயம் எனவும் நம் தேசத்துக்கு பெருமை தரும் வகையில் உலக புகழ் பெற்ற நெல்லைக்கந்தன் ஆலயத்தின் நிர்வாகத்தினை சிறப்புற முன்னெடுத்தவர் குகஸ்ரீ ரகுநாத குமாரதாஸ் மாப்பான முதலியார் அவர்கள். அவருக்கு கந்த பெருமானின் அருட்கடாட்சம் எப்போதும் துணை நின்றது. அதுவே குகஸ்ரீ ரகுநாத குமாரதாஸ் மாப்பான முதலியார் அவர்களை செயலாற்றல் மிக்க அடியவனாக்கியது. அப்படிப்பட்ட மகோன்னத புருஷரின் இழப்பு நம் அனைவருக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என தெரிவித்துள்ளார். அன்னாரது பிரிவால் துயரிட்டிருக்கும் அவரது குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதோடு அன்னாரின் ஆத்ம சாந்தியுற இறைவனை பிரார்த்திப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அகில இலங்கை ஜமயத்துல் உலமா சபை வஹாப்வாத கொள்கையை அங்கீகரிக்கின்றதா புறக்கணிக்கின்றதா என்ற கேள்விக்கு உலமா சபை இதுவரை பதிலளிக்கவில்லை என தெரிவித்துள்ளது பொதுபல சேனா அமைப்பு. உலமா சபையின் இந்த மௌனம் பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது என பொதுபல சேனா தெரிவித்துள்ளது. குறித்த விடயங்கள் அடங்கி கடிதம் ஒன்றை உலமா சபைக்கு பொதுபல சேனா அமைப்பு அனுப்பி வைத்தது. அகில இலங்கை உலமா சபையின் செயலாளர் அர்க்கம் நுராமினின் கையொப்பத்துடன் அனுப்பி வைக்கப்பட்ட பதில் கடிதத்துக்கு பதிலாக இலங்கையின் இஸ்லாம் புத்திஜீவிகள் என்றும் இஸ்லாம் மக்கள் பிரதிநிதிகள் என்ற கட்டமைப்புக்குள் இருந்து கொண்டு செயற்படும் அகில இலங்கை ஜமயத்துல் உலமா சபையிடம் பல கேள்விகளை வினவி பொதுபல சேனா அமைப்பு பகிரங்க கடிதம் அனுப்பி வைத்தது. இதில் பிரதானமாக அகில இலங்கை ஜமயத்துல் உலமா சபை வஹாப்வாத கொள்கையினை அங்கீகரிக்கின்றதா புறக்கணிக்கின்றதா என்ற கேள்விக்கு பதில் கேட்கப்பட்டது. பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் இக்கேள்வியை ஊடக சந்திப்பின் ஊடாக பல முறையும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் ஊடாகவும் வினவினார். ஆனால் உலமா சபை இதுவரையில் இக்கேள்விக்கு பதில் அளிக்கவில்லை. உலமா சபை இன்று நிகழ்நிலை முறைமை ஊடாக ஊடக சந்திப்பினை நடத்தியது. இஸ்லாமிய அடிப்படைவாதத்தின் பிரதான கொள்கையாக கருதப்படும் வஹாப்வாத கொள்கைகள் தொடர்பில் குறிப்பிடாமல் கருத்துக்களை திரிவுபடுத்தி அனைவரது கவனத்தையும் திசை திருப்பிவிடும் முயற்சிகளை முன்னெடுத்துள்ளனர் எனவும் அடிப்படைவாத கொள்கையில் உலமா சபை ஈர்க்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 21 குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையின் உள்ளடக்கங்களை செயற்படுத்துமாறு உலமா சபையின் செயலாளர் நுராமின் குறிப்பிட்டுள்ளார். இக்கோரிக்கைகள் தொடர்பில் கவனம் செலுத்தி ஆணைக்குழுவின் அறிக்கையை செயற்படுத்த வேண்டும். ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையின் 398வது பக்கத்தில் வஹாப்வாதம் தடை செய்யப்பட வேண்டும் எனவும் 474ஆம் பக்கத்தில் இஸ்லாமிய அடிப்படைவாத செயற்பாடுகள் தௌஹீத் வாதம் என்ற அடிப்படையில் செயற்படுகின்றது என குறிப்பிடப்பட்டுள்ளது. அகில இலங்கை ஜமயத்துல் உலமா சபை வஹாப்வாதம் தொடர்பில் ஒரு வார்த்தையேனும் கருத்துரைக்காமல் இஸ்லாம் அடிப்படைவாத செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றனவா என கருத தோன்றுகின்றது என பொதுபல சேனா தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை கூடத்தின் வாசலில் இடம்பெற்ற வாள்வெட்டு தாக்குதலில் ஏற்கனவே வாள்வெட்டில் காயமடைந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்குள் உள்நுழைந்த மூவர் பார்வையாளர்கள் போன்று சென்று குறித்த நோயாளியின் பெயரை குறிப்பிட்டு விசாரித்துள்ளனர். இதன்போது அங்கு கடமையில் இருந்த உத்தியோகத்தர் நோயாளி சத்திர சிகிச்சை கூடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர்களின் வைத்தியசாலையின் 1வது மாடியில் உள்ள சத்திர சிகிச்சை கூடத்தின் வாசலுக்கு சென்று அங்கு சிகிச்சைக்காக காத்திருந்த தாம் தேடி சென்ற நபரை வாசலில் வைத்து வெட்டியுள்ளனர். இதன்போது வெட்டுக்காயங்களுக்குள்ளான நபர் சத்திர சிகிச்சை கூடத்துக்குள் ஓடிய நிலையில் தாக்குதலை மேற்கொண்ட நபர்கள் அங்கிருந்து மோட்டார் சைக்கிளில் தப்பி சென்றுள்ளனர்.
இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் உடனடியாக அருகிலுள்ள கிளிநொச்சி போலீஸ் நிலையத்துக்கு தகவல் வழங்கிய போதும் அரை மணித்தியாலங்களுக்கு பின்னரே சம்பவ இடத்துக்கு போலீசார் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிகபட்ச சில்லறை விலை வர்த்தமானி அறிவிப்பை திரும்ப பெற்றதைத் தொடர்ந்து வர்த்தகர்கள் விலை அதிகரிப்பு செய்வதை தடுக்க தொடர்ச்சியாக அரிசி இறக்குமதியை அனுமதிப்பதற்கு இலங்கையின் அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இந்த இறக்குமதிகள் அரச துறைக்கு மட்டுப்படுத்தப்பட்டு லங்கா சதோச கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் மற்றும் பல்பொருள் அங்காடிகள் மூலம் கிடைக்க செய்யப்படும் என வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் இந்த முயற்சி அரிசியை 1 கிலோ 100 ரூபாவுக்கு குறைவான விலையில் பொதுமக்களுக்கு வழங்குவதும் வர்த்தகர்கள் அரிசிக்கான விலையை தொடர்ந்து அதிகரிப்பதை தடுப்பது ஆகும் என குறிப்பிட்டுள்ளார். இதன்படி மியான்மரில் இருந்து 50,000 மெட்ரிக் டன் அரிசியும் இந்தியாவில் இருந்து 100,000 மெட்ரிக் டன் அரிசியும் இறக்குமதி செய்யப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். புத்தர் பரிநிர்வாணம் அடைந்த உத்தரப்பிரதேச குசிநகரில் அமைக்கப்பட்டுள்ள புதிய சர்வதேச விமான நிலையத்தை திறப்பதற்கான முக்கிய யாத்திரைக்காக அமைச்சர் நாமல் ராஜபக்ச தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பிக்குகள் இந்தியாவினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விமானத்தில் இந்தியாவுக்கு செல்ல உள்ளனர். கடந்த ஆண்டு 2 நாட்டு தலைவர்களுக்கும் இடையேயான மெய்நிகர் உச்சி மாநாட்டின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு அளித்த வாக்குறுதியை வைத்து இந்த விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை அணி எதிர்வரும் பூரணை குசிநகருக்கு புறப்பட உள்ளது. சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க, வீட்டு வசதி மற்றும் சமூக உட்கட்டமைப்பு இராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மற்றும் புத்த சாசன மத விவகார அமைச்சின் அதிகாரிகள் இந்த ஜாத்திரையில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பெரும் எண்ணிக்கையிலான இளைஞர் யுவதிகள் நாட்டை விட்டு வெளியேறும் வரிசையில் நிற்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே.சி. அலபத்துவல தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சி பீடம் ஏற்றுவதற்காக வீதிகளிலும் மதில் சுவர்களிலும் ஓவியம் வரைந்த இளைஞர் யுவதிகளுக்கு இன்று நாட்டில் வாழ்வதனை வெறுக்கின்றனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக குருநாகல், கொழும்பு உட்பட குடிவரவு குடியகல்வு திணைக்கள காரியாலயங்களில் கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்ள நீண்ட வரிசையில் இளைஞர்கள் காத்துள்ளனர். இலங்கை ரூபாய் அதிகளவில் அச்சிடுவதனால் அமெரிக்க டாலரின் பெறுமதி மேலும் மேலும் அதிகரிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்து பணவீக்கம் ஏற்படும். மக்கள் எவ்வளவு தொகை ரூபாய்களில் உழைத்தாலும் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது சிரமங்கள் ஏற்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையின்றி இளைஞர் யுவதிகள் வெளிநாடு செல்ல கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்கிறார்கள் என அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார்.